என்னிடம் ஜாதகம் கேட்க வந்த ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டார். நம்பி தப்பாக நினச்சிக்காதுங்கோ, நான் உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்க தான் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம தலையில் எடுத்து தான் நமக்கே தெரிஞ்சிருக்கு. ஜோசியம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மாமி? எனக்கு இது ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக. உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். அந்த பெண்மணிக்கு கொடுத்த பதிலை இதில் பதிவாக கொடுத்தா பல பேருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு. சரியா? இப்போ மழை வரத்தை நம்மளால் நிறுத்த முடியாது. மழை வரும் அப்படிங்கிறது விதி. ஆனால் கொடை எடுத்துக்காத போன்னு யாருமே சொல்லலையே. அந்த மழை பெஞ்சாலும் அந்த மழையினால் வரக்கூடிய சளி பிடிக்காமல் இருக்க கொடை எடுத்துன்னு போகலாமே. வெயில் அடிக்க தான் அடிக்கும். அதை போய் சூரியனை நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் யாரும் இல்லை, சொன்னாலும் அது நிற்காது. ஆனால் நம்ம செப்பல் போட்டு போகலாமே, இல்லை மரநிலையில் நிற்கலாமே, அது யாரும் வேண்டாம் கையை பிடிச்சி தடுக்கலையே. இந்த மாதிரி தான் ஜோதிடம். நம்மளுக்கு நடக்க வேண்டிய செயல்கள் நடக்க தான் போகுது. அது நல்ல செயல்களாக இருந்தாலும் இல்லை கஷ்ட செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்களுடைய கஷ்டங்கள் நம்மளை ரொம்ப தாக்காதபடி நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிற இந்த அறிவியல் கலை, தெய்வக்கலை உதவி செய்கிறது. இப்போ ஒரு விளையாண்டனுக்கு 31 வயசு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு இருக்குது அவன் ஜாதகத்தில். அப்படின்னா 26 வயசில் அவள் அம்மா அந்த பையனை ஆச்சுன்னு எனக்கு குருபலம் வந்துடுதுன்னு சொன்னாலே கல்யாணம் ஆகிடுமா, எப்போ ஆகணும்னு 6 மாதத்துக்கு நடந்துடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பையனோட ஜாதகத்தில் 31 வயசு தான் கல்யாணம், குருபலம் நல்லா ஸ்ட்ராங்காக வருது, அப்போ தான் நடக்க போகுது. ஆனால் நம்ம இப்போலாம் வராதுங்க, ஏந்துப்பாங்க, 5 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஜோசியம் கேட்கறதுக்கு வரா. அவள் மனசும் நோகாமல் அதே நேரத்தில் உண்மையையும் நம்ம சொல்லணும். அப்படி சொல்கிறது எப்படி அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் வேறு ஏதாவது நன்மைகள் தெரியறதான்னு பார்க்கணும். உதாரணமாக அந்த ஜாதகத்தில் வெளிநாட்டு கல்வி அல்லது வெளிநாட்டு வேலை, உத்தியோகம், ப்ரமோஷன், அதனால உயர்வு, இந்த மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்தா, அப்படி இருந்ததுன்னா இந்த பாருங்கம்மா, உங்கள் பிள்ளைக்கு இன்னும் வேலை உத்தியோகம்லாம் வசந்து வெளிநாட்டுக்கு போய் கல்வி பயின்று அங்கே நல்ல அட்டகாசமாக நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து கல்யாண யோகம் வருது. இந்த 4-5 வருஷத்தை படிப்புக்கும் வேலைக்கும் உபயோகம் பண்ணிக்கிட்டோம் அவர் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம்னா, அப்போ கல்யாணம் அப்படின்னா அப்போ நாம் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு கல்யாணத்தை கொடுக்குற அளவுக்கு பலம் வரல. இன்னும் 5-6 வருஷம் கழித்து தான் கல்யாணத்தை பண்ணுற அளவில் பலம் வருதுன்னு சொல்லிச்சேன். அந்த பிள்ளையும் நம்ம கல்யாணங்களே ஏங்கி போக மாட்டான். அந்த அம்மாவும் நான் 26 வயசுலேருந்து நான் வரன்னு பார்த்துட்டு இருக்கேன், 6 வருஷமாக ஆகுது, இன்னும் ஒரு பொண்ணுக்குள்ளே அமையலை அப்படின்ற துக்கத்தை பட மாட்டேன். அந்த டயத்தையும் அந்த பிள்ளை வேஸ்ட் பண்ணாமல் தன்னோட படிப்புக்கோசரம் தன்னோட வேலைக்கோசரம் உபயோகப்படுத்துவாள். அதே நேரத்தில் அந்த அம்மாவும் தன்னுடைய பையனுடைய உயர்வுகளை எண்ணியாவது சந்தோஷப்படுவாள். கல்யாணங்கள் நடக்காட்டக்கூட மற்றபடி அவன் வேறு விதங்கள் என்னென்னா உஷ்ணன் தான் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறதுலையாவது அவன் மன நிம்மதியை அடைவாள். ஏன்னா பொண்ணு கல்யாணம் வேலை வரல, வரிச்சை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போயிருப்பாள். இப்போ ஜோதிடம் இந்த முறையில் எப்படி அவளுக்கு உதவி செய்யுது? அந்த பிள்ளை வந்த உடனே அவனுக்கு என்ன நான் பொண்ணு பார்த்து கொடுத்தேன்னா, அல்லது உனக்கு இப்போ கல்யாணம் ஆகுது அப்புறம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா, அல்லது இன்னும் 5 வருஷம் கழிச்சா கல்யாணம் இல்லைந்து வராதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த விதத்தில் ஜோதிடம் நமக்கு ஏமாற்றங்களை தவிர்க்கிறதுக்கு உதவி செய்யும். அதே போல் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ச்சி பார்த்து அவருக்கு என்ன தசை, என்ன புக்தி, என்ன டயம், அவர் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அளவில் இருக்குது, எந்த பவரில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் எந்த காலில் உட்காண்டிருக்கு, இப்படி எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்க்குற சமயத்தில் அவருக்கு நடக்குது 7 நாட்டு சனியா, அஷ்டமத்து சனியா, இல்லை வந்து பாத சனியா,
இப்படி எல்லாத்தையும் நாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அவருடைய வயசு, அவர் பிறந்த நட்சத்திரம், அதுக்குண்டான கிரகங்கள் எல்லாத்தையுமே லக்னாதிபதி, இப்படி எல்லாரையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அவளுக்கு சொல்கிற சமயத்தில் இப்போ நீங்கள் தொழில் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லணுன்றது அதனுடைய பலன். நான் தொழில் தொடங்கட்டுமா அப்படின்னு ஆசையாச்சு, நீ தொழில் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கு? அதனால் அவளை அப்படி சொன்னாலும் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். நீ தொழில் தொடங்கு அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு இப்போ தொழில் தொடங்கினா நன்னா வராதுங்கிற ஜோதிடத்தில் தெரியும். அப்போ அவளுக்கு எப்படி சொல்ல முடியும்? சின்னதாக தொழில் தொடங்குங்க, அது நல்லா ஏறுமுகமாக வந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்க. இல்லை போனால் இப்போ தொழில் தொடங்குறதுங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் அவ்வளோ வசதியாக இப்போ வரல அப்படிங்கிறத சொன்னால் அவர் ஒரு தொழிலை தொடங்கி அந்த சரியாக வராது போய் அவள் ஏமாற்றம் அடையிறது அப்படிங்கிறது ஏமாற்றவருக்கு இருக்காது. ஏன்னா இந்த டைம் நமக்கு தொழில் தொடங்கி ஏறுமுகமாக வரக்கூடிய டைம் இல்லைங்கிறத தெரிஞ்செடுத்தனால அவர் தொழில் தொடங்குவேன்னு பிடிவாதமாகவே ஆசையாகவே இருந்தால் கூட பெரிய அளவில் ஏமாந்து போக மாட்டேன். சின்ன அளவில் சின்ன தொழிலாக தொடங்கி கொஞ்சமாக அந்த நஷ்டத்தோடு அவர் அந்த தொழிலில் இருப்பேன். அல்லது அப்புறம் நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு நல்ல டைம் வரும்போது அவரை தொடங்குவேன். இப்போ அந்த ஜோதிட வழக்கு எப்படி வருது, நம்ம அதை முன்னாடி பார்த்து சொல்கிறதுனால அவளுக்கு இந்த டைம் நல்ல டைமாக இருக்குது, இந்த டைத்தில் நம்ம தொடங்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா வயசானவளாக இருக்கா, பிள்ளை வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கான். ஆனால் அப்பா அம்மாவுக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே என்ன ஆகிடுமோன்னு கவலைப்படுறான்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவோடைய வயசு 90 வயசு, 80 வயசு, 100 வயசு இருக்குது. நீங்கள் பயப்படாமல் வெளிநாட்டுக்கு போய் நல்லா படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இந்த தெம்போட வெளிநாட்டுக்கு போய் நல்லா படிச்சுட்டு வந்து தன்னோட அப்பா அம்மாவையே நல்லபடி பார்த்துக்கும் இல்லையா? இப்படி நம்முடைய ஏமாற்றங்களை ஏமாந்து போகாதபடி நமக்கு நல்ல டைம் வரும்பொழுது அப்போ தான் அந்த நல்ல காலம் வரைச்சு தான் நல்லது நடக்கும். இப்போ நல்ல காலம் வராமல் கையை கட்டி வாய் போட்டின்னு சோம்பேறியாக படிக்கோடு படுத்துட்டு இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. நல்ல காலம் வராமல் இருக்குச்சு இன்னும் அதிகமாக உழைக்கணும், இன்னும் அதிகமாக வேலை செய்யணும், இன்னும் அதிகமாக பகவான் நம்பிக்கை வைக்கணும். இதெல்லாம் நம்மளை உயர்த்தி விடணும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும், அது தராமல் போகாது. உனக்கு விதிப்படி கிடையாது அப்படின்னா கூட உனக்கு கிடைக்கும். எப்படி? உழைத்தா. அப்போ தொழிலதிபருக்கு இந்த டயத்தில் தொழில் தொடங்கினா வராது அப்படின்ற டைம் இருந்தால் கூட அதனால தான் என்ன சொல்கிறது, சின்ன அளவில் ஆரம்பிங்க. பெரிய அளவில் தொழில் ஆரம்பித்து பெரிய அளவில் செய்யணுன்னா பெரிய அளவில் உழைக்கணும், பெரிய அளவில் முதலீடு போடணும் இல்லையா? இந்த அவ்வளோ தூரம் வச்சு உழைக்க அவளால் முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அவளும் உழைச்சிட்டு தான் இருக்கணுங்கிறதுக்கு தான் சின்ன அளவில் முதலீடு செஞ்சு பாருங்கள். அது நல்லா வந்தது, ஏறுமுகமாக வந்ததுன்னா நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஜோதிடம் தெய்வ கலையை வழிய காட் இல்லை. அதனால் ஜோதிடம் சொல்கிறவெல்லாம் தெய்வம் இல்லை. அதில் என்ன பலன் வருதோ அது எப்படி செய்யலாம், இது எப்படி பண்ணலாம். இப்போ ஒரு புளிப்பு கூட்டே பண்ணுறோம், லேசாக அடியில் காஞ்சி கொடுத்து தூக்கி கொட்டிட முடியுமா? அந்த கூட்டை டபக்குன்னு வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், இஞ்சி, புதினா எல்லாத்தையும் நல்லா பொடியாக தீர்த்தி அதில் போட்டு அது நல்லா கிளறி நல்லா திறந்து வச்சோம்னா கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த கூட்டில் அந்த காந்த நத்தும் போயிடும். ரொம்ப காந்தி கொடுத்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதையும் பொறுத்து சாப்பிட வேண்டியதான். பேருச்சி காந்தலே ருச்சின்னு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதனால் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு வழியும் ஒரு பாதையும் காட்டுறது தான் ஜோசியமே வழிய இது 100க்கு 100 பலிக்குமா? இது 100க்கு 100 உண்மையா? நமக்கு தான் இந்த தலையில் எடுத்துன்னு தெரியுமா? அப்புறம் ஜோசியத்தினுடைய என்ன பண்ணுறது? இப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடங்கிறது நம்மளுடைய ஏமாற்றங்களை நீக்கி விடும். நமக்கு உழைக்கணும் அப்படிங்கிறத இப்போ சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார் ஒரு ஜாதகத்தில்னா அவள் உழைச்சா விதிப்படி அவளுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட அவளுக்கு நல்லா வந்துடும். அதனால தான் ஒரு சில பேர் சொல்லுவாள், நான் கடவுளையும் நம்புறதில்லை, ஒன்றும் நம்புறதில்லை, நான் உழைச்சி முன்னுக்கு வந்தேன்னுவேன். அவள் உழைச்சி முன்னுக்கு வந்தேன்றது அந்த உழைப்புங்கிறதே கடவுள் தானே.
ஒருத்தர்கிட்ட இருக்கிற அறிவு, ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஆற்றல், ஒருத்தர்கிட்ட இருக்கிற நுண்ணறிவு, ஒருத்தர்கிட்ட இருக்கிற உழைப்பு, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்தவளுக்கு உதவணும், அடுத்தவர் கண்ணில் ஜலம் வரக்கூடாது துடைக்கிற பண்பு, இது எல்லாமே தெய்வீகம் தானே, இது எல்லாமே கடவுள் தானே. கடவுளாவா கர்மயோகத்தில் பார்க்குறேன். இந்த பகவத்கீதையில் ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம்லாம் வருது இல்லையா, அவள் அந்த உழைப்பின் மூலம் கடவுளை பார்க்குறா. அப்படி கடவுளை அவளுக்கு உதவி செய்கிறார் இல்லையா. அப்படி தான் வச்சுக்கணுமே ஒழிய நம்ம இப்போ கஷ்ட காலமாக இருக்குது அப்படின்னாக்கா உடனே நம்ம சோர்ந்து போய் படுத்துவிடக்கூடாது. கஷ்ட காலம்னா நம்ம என்ன பண்ணணும், சுறுசுறுப்பாக ஏந்துக்கணும். கஷ்டமாக அது காடு எனக்கு துணைக்கு இருக்கேன். 5 மணிக்கு ஏந்துப்பேன், நல்லா சில்லுன்னு தண்ணியில் குளிப்பேன், நல்லா சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன், கோவிலுக்கு போயிட்டு வருவேன், மனசை பிரிஸ்காக அடிச்சுப்பேன், இப்போ என்ன பண்ணணுங்கிறத யோஜனை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம காலம் அப்படிங்கிறத வேளா வேலைக்கு நல்ல பிரிஸ்காகவும் நல்ல தன்மையாகவும் அந்தந்த வேலைகளை முடிக்கிறவளுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மையே கொடுப்பார். கடவுள் எப்பவும் கூடவே வருவேன். இவளுக்கெல்லாம் ஜோதிடமும் தேவையில்லை, இவளுக்கெல்லாம் கஷ்டகாலம் நல்ல காலங்கிறதே கிடையாது, எல்லா காலமே நல்ல காலம்தான். அதனால் ஜோதிடம் பார்க்கறதுங்கிறது நம்முடைய ஏமாற்றங்களை நீக்கும், நமக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் அப்பா அம்மா 100 வயசு வரைக்கும் எடுப்பார், கவலைப்படாதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு படிப்பு மேலே அக்கறையோடு சந்தோஷமாக அது வெளிநாட்டுக்கு போய் நல்லா படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு நிறைய பணம் காசு அனுப்பி நல்லா பார்த்துக்கணும். அந்த மன சந்தோஷம் அதுக்கு ஏற்பட்டுடும். இப்போ திருமணம் நடக்காது, 6 வருஷம் கழிச்சு தான் அப்படின்னாலும் 6 வருஷம் கழிச்சு திருமணம் நடக்கும். நமக்கு இப்போ அந்த யோகம் வரல, அதனால தான் நடக்கலை. அதனால் நம்ம வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணையா பிள்ளையா குழந்தைய காமிச்சிட்டு நடக்கலாம், அது ஏன் விட வேண்டாம். இப்போ அவனை படிக்க வைக்கலாம், இப்போ அவனுக்கு வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு அந்த தாயும் அந்த மகனும் மனசு சந்தோஷப்படக்கூடும். அதுபோல் அந்த முதலீடு செய்கிறவர் கொஞ்சமாக முதலீடு செய்வர், அல்லது சரி இப்போ நமக்கு இது சரியாக வராதுன்னு சொல்கிறேன், அதனால் இப்போ இது நுழைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அது தொடர்ந்து பணமோ காசோ சம்பாதிச்சு அவர் கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பார் இல்லையா. இப்போ எந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு உதவி செய்யறது, நம்மளுடைய ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கும் நம்மளுடைய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கும் இந்த டயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு நமக்கு ஜோதிடம் உதவி செய்யுது அப்படின்னு அந்த பெண்மணிக்கு சொன்னேன். அதனால் ஜோதிடம் அப்படின்றது உண்மையானது, தெய்வக்கலை. அதனால் இப்போ டைம் சரியாக இருக்கா, இப்போ டைம் சரியாக இல்லையா, இப்போ இந்த தசாபக்திகள் சரியாக வருமா, இப்போ டயத்தில் கல்யாணம் பண்ணலாமா, இந்த டயத்தில் முதலீடு பண்ணலாமா, இந்த டயத்தில் வெளிநாடு போகலாமா அப்படிங்கிறத ஜோதிடங்களும் கேட்டுட்டு நாம் செயல்படுறது அப்படிங்கிறது நம்முடைய பலவிதமான ஏமாற்றங்களையும் நீக்கி நமக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். சரிதானா?